எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேக்கரியிலலாம் கிடைக்கிற மாதிரி சூப்பரான நெய் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன், பவுடர் சுகர். இப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வெண்ணெய் பக்குவத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு சூப்பராக பிஸ்கெட் நல்லா கிடைக்கும். கைவிடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்ல பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்ல பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போது ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோடா கிடையாது, பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கைகள் அளவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கையோட சுட்டுக்கே அது சரியான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ நான் பால் காசி வச்சுருக்கேன். நல்ல திக்கான பால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நமக்கு பிஸ்கெட் செய்கிறதுக்கு சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு அப்படியே மூடிட்டு 10 நிமிஷம் வச்சிடலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ நம்ம எந்த ட்ரேயில் நம்ம பிஸ்கெட் வைக்க போகிறோமோ அதில் நெய் தடவி ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். நல்லா உள்ளங்கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உருட்டணும். நம்ம நல்லா உருட்டும் போது அந்த பிஸ்கெட் நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி வடிவத்தில் நாம் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி வடிவத்துலையோ நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன். இந்த தட்டில் எவ்வளோ செஞ்சு வைக்க முடியுமோ அவ்வளோ செஞ்சு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி குக்கர்லேயும் செய்ய போகிறேன், மைக்ரோவேவ் அவன்லேயும் செய்ய போகிறேன். இதில் ஒரு 7 பிஸ்கெட் வைக்க முடிஞ்சது என்னால். சூடாக இருக்கும், பார்த்து பக்குவமாக மெதுவாக செய்யுங்க. இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். நான் மிச்சம் இருக்கிற மாவு எடுத்து இந்த மைக்ரோவேவ் அவன் பிளேட்டில் நான் அடுக்கி வச்சிட்டேன். நம்ம இதை அவனில் வச்சிடலாம். 130 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 20 நிமிஷம் வச்சா போதும். அவனோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு 20 நிமிஷம் வச்சேன், சரியாக இருந்துச்சு. ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது குக்கரை திறந்து பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. கலர் மாறி வந்துருச்சு.
பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். இதை அப்படியே இறக்கி விட்டதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டோன்னா பிஸ்கெட் தன்னாலவே எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் கிடைக்கிற மாதிரி பிஸ்கெட்டை நம்ம எவ்வளோ ஈஸியாக ஒரு குக்கர்லேயே செஞ்சுட்டோம். நெய் பிஸ்கெட் பசங்க கேட்கும்போது இந்த மாதிரி டப்பாவில் போட்டு கொடுத்துடலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம டப்பாவில் ஒரு 10 நாளைக்கு. இப்போ பாருங்கள் பிஸ்கெட் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டே எடுத்துட்டோன்னா பிஸ்கெட் ரெடி ஆயிரும். ரொம்ப சுலபமான முறையில் எப்படி ஈஸியாக நெய் பிஸ்கெட் செய்கிறதுன்றதை பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க கேட்கும்போது அடிக்கடிக்கு எடுத்து கொடுத்துக்கலாம். கடைகளில் போய் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்யூ.